ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் மொமெண்டம் எப்படி இருந்திருக்கு, நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சொல்கிற வியூ வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் ஃபார் நிஃப்டி எக்ஸ்பைரி. சரியா? சரி, பார்க்கலாமா? பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லி சைட்வேஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. அண்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், சேம் திங் தான். நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் அண்ட் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம 25,422 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப்படி சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பெருசாக மொமெண்டம் எதுவும் இல்லை, ஓகேவா? பட் ஸ்டில் இட் இஸ் பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வரேன் நான். பாசிட்டிவாக தான் இருக்குது. எதனால் இதுனா, நேற்று வந்து ஃபெட் ரேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 0.5 வந்து ஃபெட் ரேட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ குறைச்சிருக்காங்க ரேட்ஸ். ஸோ க்ரோத்துக்காக வந்து ரேட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்கன்ற ஒரு காரணத்தினால நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்லா வாலட்டைலாக இருந்துச்சு. ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஹையில் போச்சு. இதனால எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு. ஓகேவா? இதுதான் ஓவரால் மொமெண்டம். அண்ட் லுக்கிங் ஆன்டிசிபேட்டிங் சேம் திங் என்னன்னா, ஃப்ரைடே நாளைக்கு வந்து சென்செக்ஸ்லையும் பெருசாக ஆஹாஹோ மொமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் மார்ஜினலி புல்லிஷாகவே தான் இருக்கும், ஓகேவா? இப்போ மார்க்கெட் 1 வீக் எப்படி ட்ரெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், ஓகேவா? எப்படி போகலாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்சர்வேஷன் மோட்லேயே தான் இருக்கும். ரொம்ப யாரும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, தீட்டா டிகே, ஓகேவா? நம்ம டிகேவை நம்ம வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட்ஜ்டு ஆப்ஷன்ஸ், ஓகேவா? அட் த மணியில் போயிட்டு ஒரு பை அண்ட் அட் த மணியில் போயிட்டு ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியில் அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை வந்து ஹெட்ஜ் பண்ணி பை பண்ணிக்கோங்க பர் மார்ஜின். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிகே கிடைக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன் பிஃபோர் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய நான் ஒன்று ஒன்றா போடுறேன் நான். சரியா? போட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் தெரியும். சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு ஓவரால் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம இன்னைக்கு போட்டோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை லைவ் எக்ஸ்பிளனேஷனோட விரைவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே போடுறேன். சரியா? ஸோ கமிங் பேக், நிஃப்டிலையும் சரி பெருசாக மொமெண்டம் இருக்காது. பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் நெகட்டிவாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ஹையில் டாப்பில் இருக்குது. அதனால தான் இந்த மொமெண்டம் இப்படி இருக்குது. எல்லாமே கேப் அப்லேயே ஓப்பன் ஆனதுனால பாருங்கள், எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் மாதிரி தான் எல்லாமே இன்னைக்கு ஃபார்ம் ஆச்சு. சரியா? வேற ஒன்றும் இன்னைக்கு பெருசாக இந்தியன் மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடையாது. சரி, கமிங் டு யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று நாஸ்டாக் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துச்சு. ரீசன் என்னன்னா, நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு நேற்று வந்து வாட் இஸ் இட், நேற்று நைட்டு வந்து நம்ம ஃபெட் ரேட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பேஸ்ட் ஆன் தட் நல்ல வாலடைல் செஷன். மேலே கீழே அடித்து தும்சம் பண்ணி கீழே இருந்து மேலே வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தான் போயிட்டு இருக்கு, அதுவும் கீழே வரல. ஸோ நாஸ்டாக் இட்ஸ் டாப் நவ். சேம் திங் டவுஜோன்ஸும் அதே தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து 450 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்ட் மொமெண்டம். சரியா? ஸோ ரெண்டுமே வந்து ஆல் டைம் ஹைல ஆல்மோஸ்ட் இருக்கு. நாஸ்டாக் 20,000லையும் நாஸ்டாக் விச் 20,000 தொட்டுடுச்சு. கரெக்டா? உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாஸ்டாக் 20,000 தொட்டுடுச்சு அண்ட் டவுஜோன்ஸ் வந்து 42,000 ஆல் டைம் ஹைல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ண அவசியம் இல்லை. கமிங் டு யுஎஸ் ஆயில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் 70, ஓகே 1 ஹவரில் போயிடுமா இவங்களுக்குலாம், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 71 வரைக்குமே போயிருக்கு. ஆக்சுவலி 70.54 71 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு இது இருக்குது. 72 அண்ட் 72.5 வந்து நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். சரியா? சரிதான். அது கோல்டு வந்து நேற்று 25,600 வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப வந்துட்டு இருக்கு. நேற்று இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் இருந்துச்சு.
மறுபடியும் நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. 2518K சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் 2560 மறுபடியும் ஃபோர்ஸி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு 2 days ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அதனால ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் கோல்டில் வந்து கை வைக்கிறது நல்லதுக்கு இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சேம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கேன் கோல்டில். ஓகேவா, லெட் சி ஹவு இட் இஸ் பிஹேவிங்னு சொல்லிட்டு. சரியா, பட் என்ன கேட்டிங்கன்னா இங்கேருந்து 2560 வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஹையர் சைடில் 2600 வரைக்கும் போயிருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு மறுபடியும் 2600 தாண்டி பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பட் அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா, 2600 தாண்டி போச்சுன்னா 25 ஒரு லெவல்ஸ் இருக்கு, 25 லெவல்ஸ் இருக்கு. அதை வந்து டார்கெட் பண்ண ட்ரை பண்ணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் சில்வர் ட்ரெண்ட் ஃபாலோவிங் மறுபடியும் அதே தாங்க. ஸோ கீழே நம்ம கோல்டு என்ன பண்ணுச்சோ அதே தான் ட்ரெண்ட் ஃபாலோவிங் சில்வரும் பண்ணிட்டு இருக்கோம். 31 தொட்டுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ 31 வந்து டார்கெட் அச்சீவ்ட். நம்ம பல நாளாக சொல்லிட்டு இருக்கோம் 31 டார்கெட். அண்ட் நேச்சுரல் கேஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் புல்லிஷாக தான் இருக்கேன் நேச்சுரல் கேஸ்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு இது வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கு. 185 கிட்ட ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே, 187 185 சப்போர்ட் இருக்கு. இன்கேஸ் அதை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பட் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியெல்லாம் கீழே வந்துடாது. இட் ஹேஸ் டு சஸ்டெயின். இட் வில் சஸ்டெயின். ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சீங்கன்னா 186 இந்த 186 லெவல்ஸை பேக்கப் பண்ணுங்க. 187.9 அண்ட் 186 லெவல்ஸை பேக்கப் பண்ணி பை பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நேச்சுரல் கேஸ். அண்ட் பிடிசி ஆன் டாப். நம்ம எப்பயோ 60,000 54,000 இருக்கும் போதே நான் 60,000 டார்கெட் கொடுத்துருந்தேன். இப்போ 62,000 இருக்கு. வேற என்ன நான் சொல்லணும்னு சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது நான் சொல்லணுமா 62,000 தொட்டதுக்கு அப்புறம்? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 63,759 இஃப் இட் கண்டினியூஸ். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆகும். அண்ட் 65,000 ஆப்வியஸ்லி அந்த மார்க்ஸ் 65,000க்கு நம்ம டார்கெட்டை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம் இப்போதைக்கு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். லெட் சி லைக் வெதர் 63,000க்கு அப்புறம் லைட்டாக ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு 65,000 போதா இல்லை இங்கேயே புல் பேக் கொடுத்துட்டு போதான்னு பார்ப்போம். பட் என்ன கட்ட வரைக்கும் பிட்காயின் வந்து புல்லிஷ் சைடில் இருக்கேன் நான். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வியூ. நம்ம கொஞ்சம் வந்து கன்சர்வேட்டிவாக தான் வியூ பார்த்துருக்கோம் இந்த வீக். எதனால் அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஃபெட் ஈவெண்ட்டு அதுவும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து வேற எந்த ஈவெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சைட்வேஸ் அப்படி இப்படின்னு தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப வாலட்டிலிட்டி எதிர்பார்க்காதீங்க. அண்ட் கீப் யுவர் பொசிஷன்ஸ் லைட். ஓகேவா, ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வியூ நான் உங்களுக்கு போட்டு சந்திக்கிறேன். அது டில் தென் டேக் கேர், பை பை, தி பெஸ்ட்.